நமஸ்காரம். அதாவது பார்த்துட்டீங்க அப்படின்னா, இப்ப குரு பெயர்ச்சி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக வந்து கன்னி ராசி நேயர்களுக்கு. இப்ப வந்து ஜூன் மாசம் 1ஆம் தேதி வந்து அ உங்களுக்கு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வந்து நமக்கு வந்து குரு பகவான் ஷிஃப்ட் ஆகுறாரு. இப்ப கன்னி ராசிக்கு வந்து இதுக்கு முன்னாடியே பேசியிருக்கோம். 10ஆம் இடத்துல குரு இருந்தாரு. இப்ப வந்து லாபஸ்தானத்துல வந்து 11ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு. இந்த 11ஆம் இடம் அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, லாபஸ்தானம் அது. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து நமக்கு வந்து நன்மை இல்லையா அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, வந்து இதுக்கு முன்னாடி இருந்தது வந்து புதனோட வீட்ல அதான் நமக்கு வந்து அதிபதி யாரு? புதன் கன்னி ராசி நேயர்களுக்கு. அப்ப அந்த மிதுன ராசி மிதுன ராசியில வந்து புதனுக்கும், அடுத்தது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, குருவுக்கும் பகை உள்ள இடத்துல தான் இருந்தார். அப்ப தொழில் வந்தது, தொழில் கூட பிரச்சனை வந்தது. எவ்வளோ சம்பாரிச்சாலும் மிச்சம் பண்ண முடியல. அது வந்து ஒரு சேமிப்பு பண்ண முடியல. அந்த ஒரு தொழில வந்து ஒரு அடுத்த கட்ட பண்ண முடியல. எந்த வேலை செஞ்சாலும் பார்த்துட்டீங்க அப்படின்னா, பறக்க பறக்க பாடுபட்டாலும் படுக்கிறது பாய் இல்ல. வந்து ரூ. 10 கடனாலேயே இருந்தீங்க நீங்க கன்னிராசி நேயர்கள். புதுசா இன்னும் ஆரம்பிச்சோமா அப்படின்னா, கண்டிப்பா இல்ல. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யோசனைல இருக்குது. ஆரம்பிச்சதோட இருக்குது. அது கரெக்ட்டா முழுமை அடையல. இந்த விதமான ஒரு பாதிப்புகள் இந்த 11ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரும்பொழுது கண்டிப்பா மாறுது. இந்த லாபஸ்தானத்துல இருக்கும் பொழுது வந்து இதுக்கு முன்னாடி திட்டமிடப்பட்டது, யோசனை பண்ணது, இதுக்கு முன்னாடி வச்சவங்க செய்யணும், பண்ணணும், எடுக்கணும் அப்படின்ற அளவுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், இது வந்து ஆரம்பத்திலேயே வந்து நமக்கு ஒரு பெரிய லெவல்ல ஒரு நன்மை நமக்கு கிடைக்குது. அப்ப குடும்பத்துல வந்து சொன்ன மாரி ஆணும், பெண்ணும் ஒரு பிரிஞ்சிருக்காங்க. ஒரு ஒரு சலிப்பு சங்கடத்தோட இருக்காங்க. அதே மாரி வச்சுக்கோங்க விரிசலோட இருக்காங்க அப்படின்னா, ஒன்று சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. அடுத்தது பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம்? எந்த காலேஜ்ல சேர்த்தலாம்? வெளிநாடு அனுப்பலாமா? இல்ல இந்த மாரி இப்போ ஒரு படிப்பு படிக்க வைக்கலாமா? அப்படின்ற அளவுக்கு வந்து குடும்பத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆலோசனைகளும், ஐடியாக்களும் சொல்ற அளவுக்கு, அத நினைச்சு நம்ம பேசுற அளவுக்கு, இது ஒரு சரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி. சரிங்களா? அப்ப குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இருக்கு. அதே மாரி பிள்ளைகள் அவங்களோட பேர் வந்து காப்பாத்துறது, பேர் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து, நமக்கு ஒரு ஒரு பிரபலமோ, ஒரு புகழ்ச்சியோ கொடுக்கக்கூடிய ஒரு பாராட்டு குடுக்கக்கூடிய அளவுக்கு, நம்ம பெருமைப்படுற அளவுக்கு பிள்ளைகளோட பார்த்தீங்கன்னா, அந்த செயல்பாடுகள் இருக்கும். நல்ல மார்க் எடுத்துட்டாங்க, நல்லா இருக்குது, நல்லா பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு மேல நமக்கு அந்த வாய்ப்பு நமக்கு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அதிர்ஷ்டம் காத்துட்டு இருக்குது கன்னி ராசி நேயர்களுக்கு. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து சொந்தமா தொழில் செய்றவங்க, வெளிநாட்டுல இருக்கிறவங்க, இதெல்லாம் பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, இத்தன நாள் உழைச்ச உழைப்புக்கு ஒரே நாள் அங்கீகாரம் கிடைக்கும். இந்த 2026லிருந்து 2027 6வது மாசத்துக்குள்ள. நம்ப வந்து உழைச்ச உழைப்புக்கு ஒரு பலன் கிடைக்குது. நம்ம ஒரு ஒரு புகழ்ச்சி, அதே மாரி ஒரு பாராட்டு, நமக்கு ஒரு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இது எல்லாமே வரக்கூடிய ஒரு நேரம் தானுங்க. நாம வந்து ஒரு சில விஷயங்கள் கவனமா கையாளும்போது, இப்ப இத்தன நாள் வந்து கொஞ்சம் மறைஞ்சிருந்தோம். இல்ல அப்டின்னா வந்து ஒரு முக்கியமான ஆளுக்கு நமக்கு தெரியாம இருந்தோம். நம்ம பேர் வெளிய வரல. எது சொன்னாலும் வச்சுக்கும்போது 10 பேருக்கு வாய்ப்பு இருக்குது. 11 பேருக்கு நமக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு நிலைமை இருக்கும் பொழுது, அதாவது டக்குன்னு நம்ம பேர் உச்சரிப்புக்கு உள்ளாகும். அதேமாரி இவருக்கு குடுக்கலாம், இவருக்கு பண்ணலாம், இவருக்கு வந்து அந்த ஒரு வாய்ப்பு குடுக்கலாம் அப்டின்ற அளவுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஒரு மேலாண்மை அடையறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த கன்னிராசி நேயர்களுக்கு உண்டு. சரிங்களா? இப்ப வெளிநாடு போகணும் அப்படின்னு திட்டம் போடுறீங்க அப்படின்னா, நிச்சயமா நமக்கு கிடைக்கும். வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு வந்து, நம்ம எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா, ரொம்ப வந்து உயிர குடுத்து, அதேமாரி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த நிறுவனத்தில பணிபுரிஞ்சோம். ஆனா, நம்ம கொஞ்சம் கூட வந்து ஒரு சம்பள உயர்வு, ஒரு பதவி உயர்வு, ஒரு ஒரு மதிப்பு, ஒரு மரியாதை இல்லாம இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது ஒரு நேரம் தானே இது. அப்ப நீங்க வந்து இருந்த ஒரு பொறுமைக்கு கண்டிப்பா ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக வருது. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் வேலையோ இல்ல அப்படின்னா வந்து அடுத்தவங்கட்ட ஒரு அடிமை சம்மந்தப்பட்ட தொழில் செய்றீங்க அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அதிலயும் ஒரு ஆதாயம் இருக்கு. நம்பள வந்து ஒரு மேல கொண்டுட்டு போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இந்த குரு பகவான் கண்டிப்பா நிச்சயமா பண்ணுவார். லாபஸ்தானம் தானே! சரிங்களா? அப்ப அந்த லாபஸ்தானத்த வச்சுக்கிட்டு ஒரு 10 ரூவா மிச்சம் பண்ணி, ஒரு வீடு வாசல் ஒரு இடமோ, பூமியோ இல்ல அப்டின்னா ஒரு திருவிழாவுக்கு நம்ம வந்து ஒரு முதலீடு பண்ற அளவுக்கு நம்ம குடும்பத்தில வந்து ஒரு சுப செலவு, ஒரு காது குத்து, ஒரு கல்யாணமோ, இல்ல ஒரு சீமந்தமோ இந்த மாரி ஒரு சுப செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு நேரமும் நமக்கு அமைஞ்சிருக்கு. அப்ப இதுக்கு முன்னாடி வந்து சில பேர் செஞ்சத நம்ம வேடிக்கை பார்த்தோம். அதுவும் நம்ம செய்றோம். அது வண்டி வாகனமா இருக்கட்டும், இல்ல அப்டின்னா ஒரு நகை நட்டாக இருக்கட்டும், இல்ல நமக்கு வந்து வேண்டப்பட்ட ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்ல அப்டின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு கடன குடுக்க வேண்டியது இருக்குது. இல்ல அப்டின்னா வந்து சில பேர் வந்து கல்யாண காட்சிக்கு வந்து நமக்கு உதவி பண்ணாங்க, நல்லது பண்ணாங்க. அதுக்கு திருப்பி பண்ண முடியல அப்டின்னு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கு வந்து, அதை விட ஒரு பெருசா நம்ம செய்யக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த ஒரு நேரம் கன்னிராசி நேயர்களுக்கு. அதே மாரி வந்து திருமணம் தடங்கலாயிட்டே இருக்குதுங்க. எத்தன பொண்ணு பார்த்தாலும் கிடைக்கல, எத்தன மாப்பிள்ளை பார்த்தாலும் கிடைக்கல. அதேமாரி வந்து நம்ம விருப்பத்த தெரிவிக்கிறோம். யாரும் ஏத்துக்கவில்ல. அதேமாரி சொல்றதுக்கு பயமா இருக்குது. அதேமாரி வந்து நம்ம விருப்பத்தோட தான் இருக்கோம். அதேமாரி வந்து எல்லாமே கூடி வர மாட்டேங்கிறாங்க. எல்லாமே பகையோட தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு, நாளைக்கு அப்படி சொல்லும்போது இழுபறியா இருக்குது. கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணணும். அதே மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கன்னிராசி நேயர்களா நீங்க இருந்தீங்க அப்படின்னா,
உங்களோட பிடிவாதத்துல வந்து உங்க 2 பேரோட வாழ்க்கை அழிஞ்சு போயிரும் போல இருக்குது. அதனால வந்து எல்லாமே விட்டு குடுத்து போலாம். ஏதோ ஒரு வழியில நல்லா இருக்கட்டும். பொண்ணு நல்லா இருக்குது, மாப்பிள்ளை நல்லா இருக்கு. 2 பேரும் சேர்ந்து வந்து வாழ்க்கை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு. அதாவது நம்மளோட தாய் தகப்பனார் யாராவது ஒரு 3வது மனுஷன வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா பேசி, அவங்கள வந்து ஒரு சமாதானப்படுத்தி, அந்த திருமணம் முடிக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பும் நமக்கு இருக்கு கன்னிராசி நேயர்களுக்கு. அதனால வந்து திருமணத்த பற்றி பயப்பட வேண்டாம். 2வது திருமணமோ, 3வது திருமணம் இதையுமே நமக்கு வந்து டக்குன்னு நடக்கிற அளவுக்கு வாய்ப்பு இருக்குது. அதேமாரி பிள்ளைகள் ரொம்ப நாளா குழந்தைங்க இல்ல. ஒரே குழந்தை வச்சிருக்கிறோம். குழந்தை வந்து கொஞ்சம் ஒரு முன்ன பின்ன இருக்குது. அடுத்த வாரிசு நல்லா இருக்கும். இல்ல அப்டின்னா வந்து அந்த குழந்தைக்கு வந்து உடல்நிலை சரியா இல்லாம இருக்கு. அதுக்கு ஒரு ஆப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்டின்ற அளவுக்கு எந்த மாரி ஒரு பாதிப்புகள் உண்டாக அந்த கன்னிராசி நேயர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு குறையா இருந்தாலும், அந்த குறை நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஒரு குழந்தை இருக்குது, 2 குழந்தை வந்து நமக்கு பிறக்கும். குறிப்பாக வந்து கன்னி ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து ஒரு வாரிசு. அதாவது வந்து பார்த்துட்டோம்னா, இரட்டை குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு கூட நமக்கு இருக்கு. அதனால வந்து குழந்தை பாக்கியம் நல்லா உருவாகும். மனசு அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏதோ செய்யணும், பண்ணணும். அதேமாரி சுகர் இருக்குது. இது ஒரு பிரச்சனையா? பிரஷர் இருக்குது. இது ஒரு பிரச்சனையா? அதாவது வந்து பார்த்துட்டு ஒரு இளமை பருவத்தில எப்படி நம்ம வந்து ஒரு வேகத்தோட ஓடணும், பண்ணணும், செஞ்சோம் அப்டின்ற அளவுக்கு, அந்த மாரி ஒரு மனநிலை அதாவது வந்து இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு உண்டு. ஏதாவது ஓரளவுக்கு நம்ம வந்து குடும்பத்தில வந்து ஒரு கட்டுற துணிமணி, சாப்பாடு கூட சாப்பாடு இருக்கு. வீட்டுக்கு பிரச்சனை இல்லாம இருக்குது அப்டின்னாவே, நம்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம சர்வசாதாரணமா போயிரலாம். நம்ம எத பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்ல. எத பத்தி நம்ம யோசனை பண்ண தேவையில்ல. சரிங்களா? அப்ப இதுக்கு மேல என்ன பண்றது அப்டி சொல்லும்பொழுது வந்து, அந்த பேச்சுல அந்த நம்ம செயலாற்றல் எல்லாமே நமக்கு வந்து சாதகமா முடியிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அருமையான நேரம், அருமையான யோகம், பொற்காலம் கூட சொல்லலாம் நம்ப இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. சரிங்களா? எதை பத்தி நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல. எத பத்தி நீங்க யோசனை பண்ண தேவையில்ல. உங்களோட பாதைகள் சீராக தான் இருக்குது. வெளிச்சத்தோட தான் நீங்க பயணம் பண்றீங்க. அதேமாரி வந்து போக வழி பூராமே நமக்கு வந்து அந்த பஞ்சபூதங்கள் பூராமே நம்ம உதவி பண்ணும். அதனால வந்து எல்லாமே சாதகமான முறையில இருக்கிறதுனால கரெக்ட்டா நீங்க பயன்படுத்திக்கங்க. இது கன்னிராசி பற்றி பொதுவான தகவல்கள். எதற்கும் உங்களோட ஜனன ஜாதகத்த நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. எந்தெந்த கட்டத்துல என்னென்ன கிரகங்கள் இருக்குது. அதேமாரி வந்து நமக்கு வந்து என்ன திசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது அப்டின்ட்டு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா வந்து நிச்சயம் உங்களோட வாழ்க்கை இதோட சுபிட்சமா இருக்கும். இந்த காணொளி முதல்ல பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டன் அமுத்துங்க. ஆல்ன்ற பட்டன் நீங்க அமுத்துங்க. நெறைய வீடியோ போட்டுருக்கேன். சப்ஸ்கிரைப் பண்ணாம போடுறீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்றதுனால நமக்கு ஒண்ணும் அதான் வந்து ஆக போறதில்ல. ஆனா வந்து கண்டிப்பா வந்து நமக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு நமக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும். சரிங்களா? நம்ம சொல்ற சொல்லு கண்டிப்பா ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களுக்கு பலிக்கும். ஏதோ ஒரு வடிவத்தில உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி ஏதோ ஒரு காலகட்டத்தில ஏதோ இருக்கும் பொழுது, இந்த காணொளி வந்து ஒரு நிச்சயமா அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அதனால கன்னி ராசி நேயர்கள் நண்பரா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேமாரி கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதியம்மன் ஜோதி நிலையம், வாளையார், கோயம்புத்தூர். பாலக்காடு மாவட்டம்.